வணக்கம், நான் உங்க வாசன். ஆனா போர்டு மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. வணக்கம், நான் உங்க வாசன். டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். எவ்வளோ நாள் கழிச்சு வணக்கம், நான் உங்க வாசன் சொல்றேன். ஆக்சுவலி இந்த வார்த்தை எப்படா நம்ம யூடியூப்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி என்னன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, டிடிஎஃப் எனக்கே ஒரு சின்ன பிரேக் தேவைப்பட்டுச்சு. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு விளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு விளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடியே விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சிருந்தேன். என்னன்னு தெரியலைங்க, நானும் விளாக் பண்ண ட்ரை பண்றேன், ஏதாவது ஒரு தடங்கள் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. சரி, எல்லாமே ஒரு காரியத்துக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா பெங்களூருக்கு வந்திருக்கோம். ஸோ எதுக்காகன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்தேங்க. பட் வந்து வேற ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸே பண்ணிட்டேன். ஆக்சுவலி வேர்ல்ட்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கேட் போர்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பெங்களூருக்கு வந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து பெங்களூர்ல ஆர்டரே கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் இருந்துச்சு. அந்த பொருளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கேட் போர்டு தான். சரி, அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 2 ஸ்கேட் போர்டு வாங்கிட்டேன் நான். கிட்டத்தட்ட 3 ஸ்கேட் போர்டு வாங்கிட்டேன். ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. இன்னைக்கு vlogல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேட் போர்டு வாங்கி வச்சிருக்கோங்க. அந்த ஸ்கேட் போர்டு உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி நம்ம ஓட்டி காட்ட போறோம். இதுக்கு முன்னாடியே வந்து கிட்டத்தட்ட 3 ஸ்கேட் போர்டு வாங்கிட்டோம். ஸோ வந்து ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து லாங் போர்டு அப்படிம்பாங்க. லாங் ரைட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பெருசா எந்த ஒரு ஸ்டண்ட்டும் பண்ண முடியாது. சின்ன சின்ன ஸ்டண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங் ரைட் பண்ணலாம், கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டண்ட் போர்டுங்க. ஸோ வந்து இதோ இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. இதுதான் நம்மளோட ஸ்டண்ட் போர்டு. இதில் வந்து எல்லா ஸ்டண்ட்ஸுமே பண்ணலாம். இன்னும் பெருசாக நான் வந்து இதை யூஸே பண்ணல. ஆக்சுவலி கொஞ்சம் தான் பிரிச்சிருப்பேன், இன்னும் ஃபுல்லாக பிரிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வந்து க்ரூஸ் போர்டு. பட் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு சென்னைக்கு போயிட்டு அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு போர்டை வந்து உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். பட் இது வந்து வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல்லான போர்டு கிடையாது. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணி வந்ததே அதை தான் வாங்கணுங்க. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இன்றைக்கி நம்ம வாங்கி வச்சுக்கிற பொருளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பொருள் தான். ஏன்னா போர்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ ரூபாய் யாரும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ வந்து இதுதாங்க அந்த போர்டு. ஸோ இதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி ஓட்டியும் காட்ட போகிறேன். டிடிஎஃப் இன்றைக்கி வந்து இந்த லாங் போர்ட்ஸு ஓட்டி காட்டுறேன். ஸ்டண்ட் போர்டை வந்து ஸ்டண்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். டிடிஎஃப் போர்டெல்லாம் ஓட்டுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஸோ வந்து இந்த போர்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோ ரூபான்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 65,000. ஸோ ஆக்சுவலி என்னவா சார் சொல்கிறேன், போர்டுக்காக 65,000. இந்த போர்டு எவ்வளோன்னா, இந்த போர்டு 6,000 சம்திங் டிடிஎஃப். இந்த போர்டு 5,500 சம்திங். அந்த போர்டு மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்த போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கர சூப்பரான கிராஃபிக்ஸுங்க. ஆக்சுவலி பயங்கர அல்டிமேட். அதெல்லாம் அன்பாக்ஸ் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய கதை. நானும் நம்ம ஷாலினும் வந்து அன்பாக்ஸ் பண்ணோம். பட் அந்த விளாக்லாம் சரி ரொம்ப பழைய விளாக் ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் போடவே இல்லை. திருப்பதி போயிட்டு வந்த உடனே அன்பாக்ஸ் பண்ண விளாக் அது. ஆக்சுவலி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஏமா சார் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னா, ஆக்சுவலி இவ்வளோ நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ஃபோன் பேசிட்டு போய் அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி நம்மளோட காரையே சீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி கார் சீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணல. தெரியாமல் ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் போட்டு பேசிட்டோம். எவ்வளவோ பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சின்ன கேஸ். பட் அதுக்கு கார் சீஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம கார் நம்மகிட்ட இல்லை. ஸோ அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அந்த ஆக்சிடென்ட்டும் வந்து தவறுதெல்லாம் நடந்த ஆக்சிடென்ட். இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கொடுத்த எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது வேணும்னு பண்ணுது. அதை நான் ஒத்துக்கல. பட் இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையாக நம்ம தவறுதெல்லாம் செஞ்சுட்டோம். ஆக்சுவலி அந்த vlog-ஆ பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருந்திருக்கும். அது எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால சரி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு நாள் வீடியோ போடாமல் இருந்தேன். அந்த ஒரு சின்ன கேப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்கில்லை கற்றுக்கிட்டோங்க. ஆக்சுவலி அதுதான் இருக்குது இல்லை அல்டிமேட். ஆக்சுவலி நான் கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாமே கற்றுப்பேன். ஆக்சுவலி நம்ம vlog-ல கூட நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி கூட அந்த ரீல்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நம்ம Z900 போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஸ்கேட் போர்டு ஓட்டணும்னு ஆசைங்க. ஆக்சுவலி ஒருத்தங்க ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு முன்னாடிலேருந்தே ஒரு பெரிய ஆசை ஸ்கேட் போர்ட்லாம் பண்ணணும். பட் நமக்கு பெருசாக டைம் கிடைக்கல. அது இப்போ ஒரு 2 வீக்ஸ் 1.5 வீக்ஸ் டைம் கிடைச்ச உடனே சரி இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஸ்கில்லை பயங்கரமாக கற்றுக்கிட்டோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் லேர்னர் தாங்க. அதாவது படிப்புலலாம் கிடையாது. ஐ லைக் யுவர் டிட்டர்மினேஷன். எனக்கு ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா அதில் பயங்கரமான ஃபாஸ்ட் லேர்னர். பட் சின்ன வயசில் நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா நம்ம ஃபுல்லாக கிராமம், நம்ம கிராமத்தில் கற்றுக்க முடியாது. சிட்டிக்கு வரணுன்னாலும் ரொம்ப தூரம் வந்து லேர்ன் பண்ணிட்டு போக முடியாது. வீட்லேயும் அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கல. இந்த டைம் வந்து பயங்கரமாக கற்றுக்கிட்டேன். ஸோ வந்து இந்த போர்டை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி நான் பிளான் போட்ட போர்டு வேறங்க. 3 லட்சம் ரூபா அந்த போர்டு. இஎம்ஐயில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலி அந்த போர்டு வந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வேறு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா முடியல. அப்புறம் இன்னொரு போர்டு
போர்டு இருந்துச்சு. அந்த போர்டு வரக்கு 45 நாள் ஆகும்னு சொல்லி போட்டாங்க. அந்த போர்டு அரௌண்ட் கிட்டத்தட்ட 2 lakhs பக்கம் வருது. ஸோ அது இந்தியாவுக்கு வர 45 days ஆகும்ட்டாங்க. சரி 45 days வரைக்கும் எப்படி வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டு வாங்கிட்டோம். இந்த போர்டு வந்து பண்ண 65,000 TTF. ஆக்சுவலி இந்த மாதிரி போட்ஸ்லாம் வந்து பண்ண இந்தியாவில் பெருசாக இல்லை. ஆனால் நம்ம இதை பயங்கரமாக அடிச்சு மாஸ்க் கிளப்ப போகிறோம். அண்ட் வந்து இன்னைக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் உங்களுக்கு ஓட்டியும் காட்டிடுறேன் நான். வாவ், இது என்ன கலர்டா? ஆஷ் கலர். இது ஆஷா கிரேவா? கிரே. இது பிளாக் அண்ட் கிரேல இருக்கு டிடிஎஃப். ஆனால் இது கிரேலேயே கொஞ்சம் ப்ளூ மிக்ஸ்டாகவும் இருக்கு. சூப்பராக இருக்கு போர்டு. அண்ட் வந்து போர்டு செம்ம வெயிட்டுங்க. கிட்டத்தட்ட 12 kg 16 kg இருக்கும் டிடிஎஃப் இந்த போர்டு. இந்த போர்டுலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெயிட்லெஸ் தான். இதை இப்படி நான் ஒரு கையில் தூக்க முடியுதா? இதை முடியல, ஒரு கையில தூக்க முடியல. அதையும் ஒரு கையில தூக்கிக்கலாம். அது போக உள்ள என்ன இருக்கு, ஒரு ரிமோட் இருக்கு. என்ன வாசா சொல்ற ரிமோட்டா? போர்டுக்கு எதுக்கு வாசா ரிமோட் அப்படின்னா, ஆக்சுவலி இதுக்கெல்லாம் ரிமோட் இருக்காது. இதெல்லாம் வந்து பண்ணா நம்மளே நம்ம காலை வச்சு தள்ளி ஓட்டணும். ஆக்சுவலி இந்த போர்டுலாம் எடுத்துட்டு ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தேங்க. அப்படியே கத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தேன். பட் அதெல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஹீலிங் ட்ரிப் மாதிரி இருந்துச்சு. வந்து நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தேன். டிடிஎஃப் உன் ட்ரிப் தான், நமக்கு ட்ரிப்ல போனா தானே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து அப்போ எடுத்துட்டு போகும்போது ரொம்ப தூரம் தள்ளிட்டு போக முடியல. மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரோட்ஸ் பிளைன் ரோடாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. பட் எந்த ரோடுமே ரொம்ப பிளைனாக கிடைக்க மாட்டேங்குது. சில டைம் கொஞ்சம் மேடாக இருக்குது. மேட்லலாம் போனோம்னா டயர்ட் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து பண்ணால் 10 kilometers 5 kilometers 2 kilometers தான் நம்மளோட போட்ஸை வச்சு ட்ராவல் பண்ண முடியுது. இன்னும் கொஞ்சம் தூரமாக போகணுமே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது தான் இந்த பவர்ஃபுல்லான ஸ்கேட் போர்டை பற்றி தெரிஞ்சுது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வேறு போர்டு தெரிஞ்சுது. அப்படியே பிடிச்சி வேர்ல்ட்லேயே டாப் பவர்ஃபுல்லான போர்டுக்கு போயிட்டேன். பட் அந்த போர்டுலாம் கிடைக்காது அப்படின்ட்டாங்க. அப்புறம் இன்னொரு பவர்ஃபுல்லான போர்டு இருந்துச்சு. அந்த போர்டு ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 45 days ஆகும்ட்டாங்க. இதுதான் ஸ்டாக் உடனே இருந்துச்சு. பெங்களூருக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுதான் உடனே ஸ்டாக் இருந்துச்சு. சரி இதை வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லி இதையே வாங்கியாச்சு டிடிஎஃப். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் போர்டு. ஸோ இதோட மைலேஜ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 30 kilometers வரைக்கும் போகுங்க. ஸோ டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 40 kilometers ஸ்பீட். ஆக்சுவலி நான் வந்து இந்த உங்களுக்கு வீடியோ கிளிப் சைடில் ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த போர்டு வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 30 kilometers ஸ்பீடில் போனேன். ஸோ அதுவே செம்ம ஃபீலுங்க. நினச்சி பாருங்க டிடிஎஃப், நம்ம ஜஸ்ட் நின்றுட்டு இருக்கோம், அந்த ஸ்பீடில் போகிறோம். கையிலலாம் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. இப்படியும் பண்ண முடியாது, இப்படியும் பண்ண முடியாது. காலில் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபுல் கண்ட்ரோல். செம்ம ஜாலியாக இருக்கும்ல. ஸ்பீடு வந்து நம்ம கையில் கண்ட்ரோல் வந்துடும் இனிமேல். ஸோ வந்து 30 kilometers ஸ்பீடில் போகும்போது டிடிஎஃப் கட்டன்னு ஆடுது. ஸோ ஸ்கேட் போர்ட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ணணும். என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, அனிமல்ஸ் எப்போவுமே எல்லா வெஹிக்கிளில் வர மாதிரி அனிமல்ஸ், ஸ்பீட் பாபிள்ஸ், வண்டியில் இப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரோட்ஸை பார்த்துக்கணும். சின்ன கல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீல் சைஸுக்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா வச்சு மாஸ்க் பண்ணிட்டேன். அப்போது இந்த வீல் சைஸை வச்சு பயங்கர மாஸ்க் பண்ணிடுவேன் டிடிஎஃப். ஆக்சுவலி வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு போர்டை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஃப் ரோடில் கூட அடித்து மாஸ்க் கிளப்பலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்ஜர் 2 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு, சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸ், ஜாப்பனீஸ் அந்த மாதிரி கண்ட்ரிக்கான பிளக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற பிளக்குங்க. சார்ஜ் போட்டால் கிட்டத்தட்ட 3 hours ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 3 மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிடும். இது வந்து பின்னாடி மாட்டிக்கிறது டேஞ்சர் லைட்டுங்க, ஹெல்மெட். நம்ம வேற ஒரு லைட் யூஸ் பண்ணுறோம் அந்த நம்மளோட டிடிஎஃப் பிக்சப்பில். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சார்ஜர் பின்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணால் போர்டு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. இது வந்து ஒரு சின்ன, இது வந்து சைட்லலாம் ரொம்ப இந்த கிரிப் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கிரிப் இருக்கணும்னு சொல்லி ஒட்ட வச்சிருக்காங்க. கை பிடிக்கும் போது ஒரு மாதிரி குத்தும். அதனால இது சைடில் போட்டு தூக்கிட்டு போறதுக்கு. ஆனால் இதை பெருசாக தூக்கிட்டு போக முடியாது, காலில் தான் போட்டு தூக்கிட்டு போகணும். அவ்வளோதான் டிடிஎஃப். இதுதான் எல்லாமே இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ஓட்டி காட்டுறேன் டிடிஎஃப். ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து இது அன்பாக்சிங்கை முடிச்சாச்சு. இந்த பியூட்டிஃபுல்லான போர்டை வந்து பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு ஓட்டி காட்ட போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டுக்கிறேன் டிடிஎஃப். கிட்டத்தட்ட ஒரு 2 hours சார்ஜ் ஆகும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. கொஞ்ச நேரம் சார்ஜ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டி எடுத்துகிட்டு பறக்கும் போது ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 3:05 ஆச்சு. ஆக்சுவலி கார் ஓட்டும் போது ஃபோன் எடுத்து உங்களுக்கு டைம் காட்ட கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களோ, ஒரு வேலை இருக்குமோ, அதனால் ஃபோனை கீழே வச்சுட்டேன். ஸோ டைம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவினிங் 3:05 ஆச்சு. அண்ட் வந்து கிட்டத்தட்ட 2 hours ஆகும், 1 hour ஆகும்னு நினச்சேன். ரிமோட்டும் சரி, நம்மளோட ஸ்கேட் போர்டும் சரி, ஜஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutesலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. இத்தனைக்கும் வந்து பண்ண இன்றைக்கி தான் அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு. பட் ஈவன் தோ 0லேருந்து 100% ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. மேபி அப்போ வேணால் ஒரு 3 hours ஆகும்னு நினைக்கிறேங்க. ஸ்கேட் போர்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து சிட்டி ரோட் ஸ்கூலில் ஓட்டல வேணாம் அப்படின்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேங்க. அப்படி சப்போஸ் சிட்டி ரோட் ஸ்கூலில் ஓட்டினாலும் கொஞ்சம் கன்ஜெஸ்டட் இல்லாத சிட்டிக்குள்ளே தான் ஓட்டலான் இருக்கேன். ஸோ இப்போ வேறு நம்ம பெங்களூருக்குள்ளே தான் இருக்கோம். ஹைவேவே டிராஃபிக்காக தான், கொஞ்சம் வெஹிக்கல் மூவிங் இல்லாத இடத்துல. ஆமாம், அங்கே போய் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அது போக வந்து இது பவர்ஃபுல்லான ஸ்கேட் போர்டு இல்லைங்க. ஆக்சுவலி இப்போ நின்று
இப்படின்னு சர்க்குன்னு போயிடுச்சு, போர்டு மட்டும் முன்னாடி போயிடுச்சு. நான் டம்முன்னு கீழே விழுந்துட்டேன் விழுகல அப்படி இப்படின்னு சொல்லி நான் இறங்கிட்டேன். ஆனா போர்டு மட்டும் தனியா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கன்ஜெக்ஸ்டட் இல்லாம இருக்கிறது தான் நமக்கும் சேஃப், மற்றவங்களுக்கும் சேஃப். அண்ட் வந்து எப்பவுமே சொல்ற மாதிரி டிடிஎஃப் ரோட் லைஃப் எப்பவுமே டேஞ்சர். ஸோ என்ன பார்த்துட்டு யாராவது ஸ்கேட் போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைச்சீங்கன்னா ஃபுல் சேஃப்டி கியர்ஸை போட்டுட்டு ஓட்டுங்க. அண்ட் வந்து அவங்களோட சேஃப்டி அவங்க கிட்ட தாங்க இருக்கு. அண்ட் வந்து இப்போ கார் ஓட்டுறது கூட வந்து பண்ணா லீகலா தான் கார் ஓட்டிட்டு இருக்கேன். அதையும் எந்த பிரச்சனையும் பண்ண வேணாம். ஆல்ரெடி அப்படிதான் நினைச்சு ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க. நான் வந்து எல்லாமே லீகலா இருக்கிறதுனால அதை வச்சு பிரச்சனை பண்ண முடியல. ஆக்சுவலி நம்ம கார் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப 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 கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நம்ம படத்தோட ஷூட்டிங் கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கார் இல்லாமல் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நம்ம வண்டி எதுவுமே இல்லையே, நம்ம Z900 மாப்பிள்ள இருக்குது. நம்ம Z900 மாப்பிள்ளையே அவன் வளைச்சு போடாமல் விட மாட்டான் போல பிரவீன். ஏன் வாசா இப்போ அஜி எங்கே அப்படின்னா, அஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா மேகாலயா ட்ரிப் போகிறான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் சரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோங்க. ஏன் பிரவீன் பிளானே இல்லைல்ல, 45 days ஆகும் புக்கிங் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேற ஒரு போர்டு வாங்க வந்தது, அந்த போர்டு கிடைக்கவே இல்லை. சரி இது என்னடா, சரி எப்படியாவது பேசி இவங்க கிட்ட கனெக்ட் பண்ணி அந்த இன்னொரு கஸ்டமருக்கு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க, அந்த போர்டு வாங்கிடலாம் நினைச்சோம். பட் அவங்க வந்து இல்ல ப்ரோ, நாங்க நீதி நேர்மை கண்ணியம் நாங்க வந்து சொன்ன வாக்க காப்பாத்துவோம். அவங்க 2 days முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டுட்டாங்க. ஆமாமா, அது வந்து நாங்க 2 நாளைக்கு முன்னாடியே வர்றதா பிளான். அன்னைக்கு வந்து பண்ண கன்வின்ஸ் பண்ணி வாங்குறதா தான் ஐடியா. பட் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க 2 நாள் கழிச்சு வந்ததுனால வந்து பாத்துட்டீங்கன்னா கஸ்டமர் கிட்டே கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப கேட்கும் போது நீதி நேர்மை கண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானு இந்த ஹரிஸ் மேத்தா மாதிரி பிளான் பண்ண பிளான் காரை வாங்க போவாரு, அர்ஷத் மேத்தா அவர் தான் யாரோ. அதான் அவங்க இருந்துட்டு கார் ஒண்ணு பாத்துரும் பிடிச்சி போயிடும். அவருக்கு 45 லட்சமோ 35 லட்சமோ சொல்லுவாங்க. பட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி வேற ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன் அப்படிம்பாங்க. நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்ல அட்வான்ஸ் வாங்கல அப்படிம்பாங்க. 45 லட்சம் ரூபாய் தரேன், 35 லட்சம் ரூபாய் காருக்கு, 10 லட்சம் ரூபாய் வாக்குக்கு அப்படிமாரு. அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம் நினைச்சேன். ஆனா நினைச்சதோட சரி போர்டே இஎம்ஐல போடுறதா போச்சு. இதுல இருந்து போய் இன்னொரு 10,000 ஜாஸ்தி பண்ணி கொடுக்குறது அப்படின்ட்டு சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக்சுவலி ஹோட்டல்ல ஒரு ஃபன் ஆச்சுங்க. என்னாச்சுன்னா ஹோட்டல்ல வந்து ரூம் கேட்டவங்க என்னை பார்த்துட்டு என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ப்ரோ எந்த ப்ராப்ளமும் வந்துடாது இல்லை அப்படின்னாங்க. ரூம் மட்டும் கொடுக்கல, நான் சொல்லியிருப்பேன் ஏங்க இந்த ரூம்ல தாங்க தங்கியிருந்தேன், ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்தேன். we don't like this and all. நாங்க ப்ரூஃப் இல்லாம தான் தங்க வைப்போம். ஒரு 4 கப்புள்ஸ் கூட நாங்க ரூம் கேட்கும் போது தான் குதிச்சு ஓடுனாங்க வெளியே அப்படின்னு சொல்லியிருப்பேன். எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. ஜஸ்ட் ஃபார் பண்ணுங்க, நம்ம அப்படிலாம் சொல்றது இல்லை. அண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி இருக்கும், அசா கழுத்துல எல்லாம் மின்னுதே அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து இந்த பெரிய செயின் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி ஒரு மொட்டைனா இருக்காரு இல்லைங்க, அவரோடது. இந்த சின்ன செயின் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் மாப்பிள்ளையோடுதுங்க. அவரை எங்க அடிச்ச மொட்டைன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதியில அடிச்ச மொட்டை தான். நாங்க எல்லாம் ஒன்னா தான் போனோம். பட் அவரை மட்டும் எல்லாம் விட்டுட்டீங்க. கொஞ்சம் vlogல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, அவரு தான் எங்க கூட வந்தாரு. ஐயோ உண்மையாவே ஏதாவது பிரச்சனை போயிடுப்பா. இதுமே வாழ்க்கையில ஃபன்னா கூட பேச முடிய மாட்டேங்குது. நம்ம ஃபன்னா பேசினத பின்னாடி ஒரு சீரியஸ் பிஜிஎம் போட்டா ஜோலி மாறிடுதுடா. டிடிஎஃப் டைமோட ஆச்சுன்னா ஈவினிங் 3:21 ஆச்சு. ஸோ வந்து பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டி 2 வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சுங்க. பரவாயில்ல பிரவீன், இங்கேயே கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கு. பிரவீன் நம்ம ஸ்கேட் போர்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் பிரவீன்? சூஸ் பண்ணணும். பயங்கரமா ஜார்விஸ் பெகாசிஸ் மாதிரி ஒரு பேர் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன பேரு? மெடியூசா. மெடியூசா அதுக்கு மீனிங் பாக்குறவங்க கண்ணெல்லாம் ஊஞ்சு போயிடும் அர்த்தம். உண்மையாடா நல்லா இருக்கு. அதான் பேரு. ஆக்சுவலி நம்மளோட அந்த ஸ்கேட் போர்டு, நான் பிளான் பண்ண ஸ்கேட் போர்டா இருந்தா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போலாம் பிரவீன். ஒரு வாட்டி ஸ்கேட் போர்ட்ல ஏறி நின்ட்டோமா, ஒரு 30-40 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு பிரேக், அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே வண்டி எடுத்துட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம். அது எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்று வாங்கிட்டா அடிச்சு தூள் கிளப்பலாம். பட் இந்த போர்டுல வந்து பண்ண கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தான் போக முடியும். நல்லதாங்க. எடுத்த உடனே எக்ஸ்பென்சிவா வாங்காம, சோ இதுவும் எக்ஸ்பென்சிவ் தான். பட் அந்த எக்ஸ்பென்சிவ் அளவுக்கு இல்லாம இதை எடுத்து ஓட்டுறதுனால நமக்கு ஒரு பிராக்டிஸ் ஆகும்ல. எப்படி விழுந்து பழகுவோம். பட் எவ்வளவுக்கு மேக்ஸ் டு மேக்ஸ் நம்ம விழுகாம இருக்கோமோ அவ்வளவுக்கு சேஃப்ங்க. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி ஸ்பைன் ஃபிராக்சர் வேற இன்னும் சரியாகாம இருக்கு. இன்னொரு 3 மாசம் 6 மாசம் ஆகும் நினைக்கிற பிரவீன் கம்ப்ளீட்டா ரெடி ஆக. பட் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப எவ்வளவோ பரவாயில்லைங்க. முன்னாடி எல்லாம் படுத்து இருப்போம்ல, படுத்து இருந்து இப்படி எந்திரிச்சு உட்காரணும்னாலே அவ்வளவு கஷ்டப்படுவேன். யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் தேவைப்படும். பட் இப்போ அப்படி இல்ல, ரொம்ப நேரம் என்னால சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க முடியுது, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க முடியுது. சோ டெவலப் ஆயிட்டு தானே இருக்கு. அதெல்லாம் தேவையில்லை.
இது இப்படில வரணும் தேவையில்ல பிரவீன். மேட்லயே ஓட்டிட்டு போலாம். அங்க போட்டுக்கோ. எதனால மாப்பிள்ளை வந்து கொஞ்ச தூரம் கழிச்சு இப்படி போற போது ஓட்டலாம் அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் வேணும் டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாம இருந்தால. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோவா சைட்ல எல்லாம் கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி ரோடு ஒண்ணு கிடைச்சது. அதுல உட்காந்து ஓட்டினேங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் வந்து இப்படியே இருந்துச்சு. கிட்டத்தட்ட டாப் ஸ்பீட் 30 கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணேன். பட் இன்னைக்கு போர்டு வச்சுட்டு எவ்வளவு ஸ்பீட் பண்ணுவேன்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணுவோம். ஓகே டிடிஎஃப், நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ அந்த கேமரா செட்டப்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போர்டு எடுத்துட்டு ஓட்டும் போது vlog கண்டினியூ பண்றேன். டிடிஎஃப் நம்ம ஸ்கேட் போர்ட் பண்ண வந்தாச்சு. ஸோ நம்ம ஜாலியா இருக்கு. ஹலோ பிரவீன். ஹலோ, கேக்கலையா? A few moments later. ஆக்சுவலி வந்து இது கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்கடா. போனா நீங்க போடா 40ல போங்க, நான் பின்னாடில வரோம் நாங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதாடா? கேக்குது நல்லாவே. இது ரொம்ப அநியாயத்துக்கான ரோடா இருக்குடா. ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு வந்து அந்த போர்டு ஓட்டுற மாதிரி இல்ல. இந்த போர்டு வந்து பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஸ்பீடாவும் இருக்கு. எப்படினா இருக்கு இந்த போர்டு எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான்டா இருக்கு. இந்த ரோடு வந்து ரொம்ப மோசமா இருக்குடா. அண்ட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த போர்டு. ரோடு ரொம்ப மோசம்டா. ஓ ஸ்பீட் பாபிள்ஸ். இதுதான் ஸ்பீட் பாபிள்ஸ். இப்போ ஸ்பீட் பாபிள்ஸ் ஆச்சு இல்லைங்க, அதுக்கு பேர் தான் ஸ்பீட் பாபிள்ஸ். ஸோ தூக்கி அடிச்சிடும் நம்மளை. ஓ, பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. கொஞ்சம்னா ஸ்பீட் பாபிள்ஸ்லாம் கம்மியாகும். என்னடா ஓவரால் அடா 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 இது ஒரு மாதிரி ஜாலியாக தான்டா இருக்கு. ஆனால் ரோடு மட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்டா. ரோடு நல்லா இருக்கு. ரோடு நல்லா இருக்கா? கொன்னுருவேன். ஓ, இந்த மாதிரி பாக்ஸா இருக்கா? எங்கடா ரோடு நல்லா இருக்கு? நியாயமா பேசுங்கடா. ரோடு சுத்தமா நல்லா இல்ல பிரவீன். கால் இன்னும் கொஞ்சம் மடக்கி வச்சா கொஞ்சம் இது கிடைக்கும். நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. டேய், இந்த ரோடு எனக்கு பிடிக்கவே இல்லடா. அப்படி போகுதுடா, இப்படியே போகணும். ஓகே ஓகே ஓகே. டேய், நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்டா. நாங்க கொஞ்சம் வேற மாதிரி கூட பேசுவோம். ஓ, வேற மாதிரி பேசுவீங்களா? அது என்னடா வேற மாதிரி பேசுவீங்க? ஓ ஓ, ஹலோ, என்னடா மியூட் போட்டு பேசுறீங்களா? ஹலோ, நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளரை தற்போது தொடர்பு கொள்ள முடியாது. Many hours later. என்னடா பண்றீங்க? இத்தனை நேரம் மியூட் போட்டு பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல தெரியுதுடா. கிட்ட வந்தாலே இது கனெக்ஷன் ஆகுது. டிடிஎஃப் இப்போ கொஞ்சம் ஓட்ட முடியுதுங்க. அப்போல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம். ஐயோ, பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நார்மல் போர்டை விட இந்த போர்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. கால் ஆமாண்டா, இது ஸ்பீட் பாபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் பழகல. டேய், கையா இருந்தா சொல்லலாம்டா, கால் தான்டா. மாப்பிள்ள பிரம்மர் கோவிலா மாப்பிள்ள அது? ஆமா, நாங்க அதை எப்பயோ பார்த்துட்டோம். எப்போ பாத்தீங்களா? டேய், அப்படியே யாரோ போன்ல வீடியோ எடுங்க. அத டக்குனு இப்போ வந்து நம்ம கிட்ட ஹெலிகாம் வந்து சலூன் மேல பார்த்துட்டு. இல்ல, ஆக்சுவலி ட்ரோனு அஜி மாப்பிள்ள மேகாலயா ட்ரிப்புக்கு வேணும்னு கேட்டா தான் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி என்னன்னா டிடிஎஃப், யார் ஸ்கேட் போர்ட் பண்ணாலுமே பின்னாடி ஒரு பேக்கப்க்கு வெஹிக்கல் வச்சுக்கோங்க. ஏன்னா எத்தனையோ ஸ்கேட் போர்டர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இறந்துருக்காங்க. ஓ, எதனால வந்து பண்ண இப்போ ஒரு ஸ்பீட் பாபிள் ஆகுது இல்லைங்க, இதுதான் மெயின் ரீசனு. ஸோ போயிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஆடிடும். ஆக்சுவலி எனக்கு அந்த நார்மல் போர்ட்ஸ்லாம் இவ்வளோ ஸ்பீட் பாபிள்ஸ் ஆகாது. பட் இந்த போர்டில் வந்து பார்த்தா பயங்கரமாக ஸ்பீட் பாபிள் ஆகுது. கட் பண்ணிட்டே இருக்கானுங்கப்பா ஃபோனை. இந்த வாட்டி எடுக்கவே போகிறது இல்லை ஃபோனை. ஏண்டா கட் ஆயிடுச்சுனா? ஆனால் நல்லா இருக்குங்க, இது ரொம்ப ஜாலியாக. இப்போ சூப்பராக இருக்குடா மாப்பிள்ள. ஜாலியாக இருக்கு மாப்பிள்ள. ஜாலியா இருக்கா? நான் ஸ்கேட்டிங் போல டபுள்ஸ் இருக்கானா? ஏய், தனியாவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்படியே வீட்டுக்கு போயிடலாமா ஸ்கேட்டிங் போர்ட்ல? அப்போ ஓகே. நல்ல ஐடியாவா இருக்கு. ஒசூருக்கு வந்து பண்ணா நேராக தாங்க போகணும். ஒசூருக்கும் நேராக தான் போகணும், தும்கூருக்கும் நேராக தான் போகணும். டேய் போடா. நார்மல் போர்டை விட இது கொஞ்சம் கம்மியாக தான்டா ஓட்டுறேன். நார்மல் போர்டு தான் பயங்கரமாக ஓட்டுவேன்.
இது இப்பதானே ஓட்டுறோம், சும்மா ஒரு நாள் 2 நாள் கையில இருந்தா போதும், அடிச்சு தூள் கிளப்பிடுவோம் டிடிஎஃப். அண்ட் வந்து ஸ்கேட் போர்ட் பண்ணும்போது எல்லாரும் பார்த்து பத்திரமா சேஃபா பண்ணுங்க. எல்லாரும் நம்மள தாண்டா பாக்குறாங்க, ஜாலியா இருக்குடா. இங்க ஓட்டுறதாண்டா ரொம்ப ரிஸ்கா இருக்கு உண்மையா. லெஃப்ட்னா கூட புல்லு தானே, பிரச்சனை இல்ல. லெஃப்ட் புல்லு தான் பிரச்சனை இல்லையா? அது பல்லுண்டா, அதுல விழுந்தா காலிடா. பிரவீனே, எங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாரு, எங்க அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு எவ்வளவு பெரிய ஆசைன்னு. சின்ன வயசுல பிரவீனே ஸ்கூலுக்கு ஷூ வாங்கி தர கூட்டு போவாங்க. அந்த ஷூஸ்ல வந்து வீல் வச்ச மாதிரி இருக்கும். அதெல்லாம் கேட்டு பயங்கரமா அடம் பிடிப்பேன்டா. ஆனாங்க எங்க வீட்டுல அடம் பிடிச்சா மதிக்க கூட மாட்டாங்க. ஓ புடிச்சிட்டு தான் இருக்கு. டேய் பிரேக் எல்லாம் இருக்குடா இதுல, அதுதான் இருக்கு இல்லையே. ஆமா இருக்கு, அதை புடிச்சுதான் கம்மி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா பிரேக் இருக்கு, ஆனா கண்ட்ரோல் வராது. ஒரு சைடு கையில இது என்ன பாப்பீங்க? அதுதான், அது ஒண்ணுதான் கஷ்டம். உங்க ஃபேன்ஸுக்கு என்ன நான் சொல்ல விரும்புறீங்க? யார் போர்டு ஃபேன்ஸ் இல்ல, டிடிஎஃப். என்னோட உயிருக்கு உயிரான டிடிஎஃப்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்க போனாலும் பார்த்து பத்திரமா போங்க, சேஃப்டி கேஸ் போட்டுக்கோங்க, எப்பவுமே நெசசரியான திங்கு. எங்க போனாலும் சேஃபா போங்க. அண்ட் வந்து யாராவது ஸ்கேட் போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது அவங்க விருப்பம்டா. டிடிஎஃப் நான் சொல்லிடுறேன், டிடிஎஃப் வாசன் தான் ஸ்கேட் போர்டு ஓட்ட தூண்டுனா. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு காரணத்தினால விழுந்திருப்பாங்க ஸ்கேட் போர்டு ஓட்டி. ஸோ அதனால டிடிஎஃப் வாசன் தான் காரணம்ன்றுவாங்க. இப்போ கொஞ்சம் போக போக ஓகேடா. இந்த ஸ்பீடு எனக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்குடா. இது என்ன ஸ்பீடு? இது ஒரு 20 சம்திங் போகுதுடா. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ ஸ்கேட் போர்டை வச்சுட்டு பயங்கர ஹை ஸ்பீட்ல எல்லாம் ஓட்ட முடியும். ஃபர்ஸ்ட் நல்லா பழகலாங்க. ஸோ பாருங்க, கால் வந்து அப்பப்போ ஆடுது. எதனால ஆடுதுன்னு வந்து பண்ண ரோடு தான் காரணம். அதுல ஹாரன் இல்லையா? ஹாரன் இல்ல பிரவீன், செட் பண்ணிக்கலாம் நம்ம. அடா 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 பயங்கரமா இருக்கேப்பா. டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 5:19 ஆச்சுங்க. ஸோ வந்து ஸ்கேட் போர்ட்ல இருந்து அப்படியே காருக்கு மாறியாச்சு. இப்படி தான் போனோம். அது சூப்பர் பைக்டா. அப்படில அதான் அப்படில தான் 400cc எல்லாம் இருக்காதுடா. 400 தானா? என்னடா சொல்ற? நாங்க ஓட்டணும், நானும் அஜயனும். அப்படில 400 வந்திருக்கா? வந்திருக்கு டபுள் சிலிண்டர். எவ்வளோடா? ட்வின் சிலிண்டரா? 4 லட்சம் ரூபா. எவ்வளவு ரூபா? 4 லட்சம் ரூபா. ட்வின் சிலிண்டர் 400cc 4 லட்சம் ரூபாய். இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியா கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ஏன்னா 4 லட்சம் ரூபாய்க்கு R3 வாங்கிட்டு போயிடலாம்டா. தரமான பைக்குடா. ஒரு சிலிண்டர் தானே அதுல. யார் சொன்ன R3 ஒரு சிலிண்டர்னு? ட்வின் சிலிண்டர் வெஹிக்கிள் மான்ஸ்டர்டா R3. சவுண்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும்டா சவுண்ட். சூப்பர். நீ சூப்பர் பைக் சவுண்ட் இன்லைன் 3 சிலிண்டர் இன்லைன் 4 சிலிண்டர்ல தான் எதிர்பார்க்கணும். சவுண்ட் வரும். என்னடா சொல்ற? ஆனா இப்ப போட்டிருந்த வண்டி எக்ஸாஸ்ட்லாம் போடலைங்க. இப்ப பார்த்த வண்டி ஸ்கேட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா ரொம்ப அதிகமாக ஸ்பீட் பபிள்ஸ் ஆகுதுங்க. ஸோ நம்ம இதில் க்ரூஸ் வெஹிக்கிளில் க்ரூஸ் வண்டியில் பண்ணியிருப்போம்ல, அதில் டாப் ஸ்பீட் 30 பண்ண பிரவீன். ஆனால் அதில் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பபிள்ஸ் ஆகிடுக்காது, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆகிடுக்கும். பட் இதில் எக்கச்சக்கமாக ஆகுது. மெயின் ரீசன் ரோடுங்க. 2வது ரீசன் நம்மளோட ஸ்கேட் போர்டோட வீல்ஸ் சரியில்லை. வேற இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக மாற்றணும். ஆக்சுவலி எனக்கு பெங்களூர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எதுக்கு பிரவீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா சொல்லக்கூடாது. மரம் 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 மெயின் ரீசன். இன்னொன்னு மெயின் ரீசன் இருக்கு. கிளைமேட்டும் மெயின் ரீசன். இன்னொன்னு மெயின் ரீசன் இருக்கு. சீக்ரெட்டா இருக்கு ப்ரோ. நீங்க நினைக்கிறது தான் ப்ரோ. பா எப்படி ப்ரோ? செம்ம இல்ல ப்ரோ, உண்மையாவே செம்ம ப்ரோ. பாய்ஸ் திங்ஸ் சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. சீக்ரெட் ஆஃப் எனர்ஜியா? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அது சீக்கிரம் டேப். டேய் டேய் டேய், நீங்க என்னடா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க, நான் வேற மீன் பண்ணிட்டு இருக்கேங்க. கடவுள் புண்ணியம்டா. மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கரெக்டா நாங்க போர்ட்ல இருந்து வண்டியில ஏறிட்டோம், மழை வருது. பாத்தீங்களா, அப்போ நாங்க தான் உங்களை காப்பாத்திருக்கோம். பசின்னு சொல்லி என்ன நினைவு விடாம காப்பாத்திட்டீங்களா? முன்னாடி பாரு பிரவீன் கேமரா. சொல்லுங்க, கேமரா எடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுங்க. ஆமா எடுத்து வைக்கணும்ல. இப்போ அது வாட்டர் ப்ரூஃப், நோ ப்ராப்ளம். நீங்க போங்க. ஜோக் இல்லையா? டிடிஎஃப் டைம் ஆச்சுன்னா ஈவினிங் 6 o'clock ஆச்சு. இப்பதான் சாப்பிட வந்தோம். ஓகே டிடிஎஃப் வந்து இந்த vlog எதுன்னு பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிருக்கோங்க. அண்ட் வந்து எனக்கு நல்லாவே தெரியும் பயங்கரமான ஸ்கேட் போர்டர்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் எனக்கு தாங்க. நான் என்னென்ன மிஸ்டேக் பண்றேன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் என்னென்னலாம் பண்ணி இன்னும் மாஸ்க் கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா நான் போக போக ட்ரை பண்றேன். ஓகே டிடிஎஃப் வந்து இந்த vlog எதுன்னு பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிருக்கோங்க. டர்போ டேக் கேர். வாங்க சிவப்புங்க மேல் போட மாட்டேங்க. பை டிடிஎஃப் அண்ட் வந்து சீட் பெல்ட் போட மாட்டேங்க. அண்ட் வந்து ஸ்கேட் போர்ட் சைக்கிள் எது ட்ரைவ் பண்ணாலும் அதுக்கும் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. லவ் யூ சோ மச்ங்க.